ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் என்ன ட்ராக்டர் பேசுகிறேன். என்னடா ஒப்பியோடு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டயரில் கல் எப்படி எடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோ கூட போகலாம். எப்படி கல் எடுக்கணும்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், எங்கே ஒரு கல் இருக்கா, இப்படி ஓகே வந்துடும். இருங்க, உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்கள், கல் எவ்வளோ இருக்குது நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நேற்று இந்த ரோடு வந்து ரொம்ப டைவர்ஷன் அதிகமான ரோடு. கல் நிறையா இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், இதான் புதுசாக மாற்றணும் டயரு. இதில் எவ்வளோ கல் இருக்குது பாருங்கள். அப்படியே ஓவாங்க எடுக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும். பாருங்கள், இப்போ புதுசாக மாற்றணும் டயரு. இதில் இது ஒன்று தான். அப்படியே ஊருப்பட்ட கல். இதில் பாருங்க, புது டயரில் கூட அவங்க கைஸ். சொன்னேன் பாருங்க கைஸ், இதெல்லாம் எப்படி எடுக்கிறது. புது டயரில் கூட அவ்வளோ கல்ல பாருங்க. இப்படி வச்சுக்கோணும், லைனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனில் இருக்கிறத அப்படியே தரலாம். பாருங்க, யாராருக்கு டயரில் கல் எடுக்கிற அனுபவம் இருக்குது சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக ரோடு போட்டுருக்காங்க, டேக் டைவர்ஷன் அதிகம். ஸோ இதுதான் பாருங்க, குட்டி குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ இருக்குன்னு. முன்ன ஃபஸ்ட்டு ஒரு கொக்கி வச்சுருந்தேன், அந்த கொக்கி மிஸ் ஆகி போச்சு. சின்ன கொக்கி அளவாக இருக்கும் பாருங்க. பாருங்க, பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எடுக்கிறக்கே. இந்த டயர் வந்து நம்ம ஹவுசிங்கில் இருந்தது, ஹவுசிங்கில் இருந்ததை தூக்கி டம்மிக்கு போட்டு டம்மி இது கடைக்கு கொடுத்துட்டோம். அன்றைக்கி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இஞ்சி லோடு எடுத்துக்க வேண்டியதான். நீ இப்போ புதுசு போட்டது டம்மி. ஏன்னா இடையில எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது, ஏன்னா டைமிங் லோடு. வெடிக்குது கைஸ். பார்த்துட்டிங்கன்னா பாலாசூரில் இருக்கோம். இப்போ ரைட் சைடு எடுத்துட்டுக்கிறோம், இன்னும் லெஃப்ட் சைடு போய் எடுக்கணும். பாருங்க.
ஊர்பட்ட கல் இருக்குது பாப்போ. ஊர்பட்ட கல். சரின்னா இல்லை, தேஞ்ச அளவுக்கு தேஞ்சிருச்சு. தேஞ்சிட்டு கல் இல்லை. இங்கே பாருங்க, இதில் எவ்வளோ பெருசு இருக்கிறேன். வரலையா? ம் கம்மியாக தான் இருக்குது. இதில் கம்மியாக இருக்குது.